மங்கையர் உலகம் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வந்து அனிதா. நான் பேசிக்லி ஒரு ஃபேஷன் டிசைனர். ஒரு பேஷனுக்காக நான் டெரஸ் கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த டெரஸ் கார்டனிங்கில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன விதைகளை போட ஆரம்பித்தேன், சின்ன சின்ன பிளான்ஸை வச்சேன். ஸோ அதுலேருந்து வர ரிசல்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 2 ஃப்ளவரிங் பிளான்ட் மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். அது வந்து மல்லி பிளான்ட்டு. ஸோ அந்த பிளான்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஃபர்டிலைசர்ஸ் என்ன, அதோட சாயில் மிக்ஸ் என்ன அப்படின்னு ஒரு பிளான்ட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒன்றா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பூச்செடிகளை மட்டும்தான் நம்மளால் வளர்க்க முடியும், அது நம்ம கார்டன்லேருந்து நர்சரிலேருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதுவுமே ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஏன்னா அந்த ஃப்ளவர்ஸை வந்து மறுபடியும் செகண்ட் டைம் பூக்க வைக்கிறதுக்கு நம்ம நிறைய அதுக்கு கவனம் செலுத்த வேண்டியிருந்தது, ஃபர்டிலைசர்ஸ்லாம் போட வேண்டியிருந்தது. ஸோ அங்கேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ வெஜிடபிள் கார்டனிங்கும் நம்ம ஏன் பண்ணக்கூடாது, ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸை நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சின்ன சின்னதாக ஒரு 2-3 விதைகள் தான் நான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய், அவரைக்காய், இந்த மாதிரி சிம்பிளானது கீரைகள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த கரெக்டாக சொல்லணுன்னா, இந்த வெண்டைக்காயெல்லாம் ஃப்ளவரிங் வரும்போதே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்டு தொடர்ந்து அதுலேருந்து காய்கள் எனக்கு கிடச்சிட்டே இருந்தது. ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து மோட்டிவேட் ஆனேன். நிறைய காய்களை வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிளான்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஃப்ரூட்ஸும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே நம்ம ரொம்ப ட்ரீ மாதிரி தான் வரும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ மாடியில் நம்மளால் வைக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். இன்றைக்கி என்கிட்ட வந்து மோர் தேன் 10 வெரைட்டிஸ் வந்து மாடியில் நான் பழ வகைகள் வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் கொஞ்சம் ரேரான ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரிஸு, அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு, அத்திப்பழம், அப்புறம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹைப்ரிட்டில் டேபிள் ஆரஞ்ச், இந்த மாதிரி நிறையா ஃப்ரூட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி எப்படிலாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சது. அதே போல் ஹெர்பல் பிளான்ட்ஸ், ஒரு மாடி தோட்டத்துக்கு கண்டிப்பாக ஹெர்பல் பிளான்ட்ஸ் தேவை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு மினிமமான ஒரு ஹெர்பல் பிளான்ட்ஸை நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 5லேருந்து ஆரம்பித்தேன் நான். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் அதை யூஸ் பண்ணலாம். முக்கியமாக அந்த கோவிட் டைமில் கூட நிறையா வந்து ஹெர்பல் பிளான்ட்ஸ் வந்து யூஸ் ஆச்சு. ஸோ நான் நிறைய பேருக்கு வந்து என்கரேஜ் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரி ஹெர்பல் பிளான்ட்ஸை நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து மாடி தோட்டம் அமைச்சிட்டு என்னோடய ப்ரொஃபஷனில் டைமை சேவ் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ண முடியும். என்னால் கூட நானே ஒரு பிகினர் தான். ஸோ இவ்வளோ வெஜிடபிள்ஸும் இவ்வளோ ஃப்ரூட்ஸும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னும் போது தான் நிறைய பேருக்கு அதை சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். எல்லாருமே வந்து ஒரு ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸை வந்து ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணேன், அனிதாஸ் கார்டனிங் டிப்ஸ் அப்படின்றது. ஸோ நான் என்னெல்லாம் நான் ட்ரை பண்ணணும், எப்படியெல்லாம் நான் அதுக்கு ஃபர்டிலைஸ் பண்ணணும், அந்த எல்லா டிப்ஸையுமே நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொரு வீக்குமே நான் இந்த ஃப்ரூட்ஸ் எப்படி வளர்க்குறதுன்ற எல்லா டிப்ஸும் நான் கொடுப்பேன். ஸோ நிறையா பேருக்கு வந்து நான் என்கரேஜ் பண்ணுறது என்னென்னா, ஒரு சின்ன ஸ்பேஸில் கூட நம்மளால் மாடி தோட்டம் அமைக்க முடியும். ரொம்ப பெரிய இடம் வேணும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேணாம். ஸோ ஒரு 10 பேக் நமக்கு இருந்தால் கூட அது வந்து மாடி தோட்டம் தான். ஸோ அந்த மாதிரி மினிமமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 10 வெஜிடபிள் பேக்ஸு, ஒரு 10 ஃப்ளவர்ஸு, ஒரு 5 ஹெர்பல் பிளான்ட்ஸ், இந்த மினிமமில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே மாடித்தோட்டம் அமைக்கணுன்றது தான் என்னோடய மோட்டிவ். ஸோ ஒரு ஹெர்பல் மட்டும் இல்லை, ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸை நம்மளோட ஃபேமிலிக்கு மட்டுமாவது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அதை என்ஜாய் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணுறேன். வாங்க என்னோடய மாடி தோட்டத்தில் என்னெல்லாம் செடிகள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து போகன்வில்லாவில் ஒரு 2-3 கலர்ஸ் வச்சுருக்கேன்.
இந்த கொய்யா வந்து நேட்டிவ் வெரைட்டி கொய்யா தான் அது. ஸோ இதோட க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா இதுவும் வந்து ஈல்டு கொடுக்கும். பட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்காது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் கொடுக்கும். 1 இயராவது ஆகும் இதோட ஃப்ளவரிங் வர்றதுக்கு. ஸோ இது வந்து அதே மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டி. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ரூட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஃபுல்லுமே நிறைய பீஸு பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து உட்காரும். அதனால தான் எல்லா இடத்துலையுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள் கார்டனுக்கு நடுவில் ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பேன். ஸோ தட் வில் அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ். ஸோ நல்ல பாலினேஷன் நடக்கும், எல்லாமே எனக்கு பூ எல்லாமே காயாக மாறும். ஸோ இது வந்து அவரைக்காய், இது வெண்டைக்காய், இது அவரைக்காலே இன்னொரு வெரைட்டி. இந்த சப்போட்டா இதுவுமே பெருசாக வளர விடாமல் ஷார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் காய் வந்துருச்சு. மாதுளை செடி அது. இது வந்து மாங்காய். இதுக்கு மட்டும்தான் நான் வந்து ஓரளவுக்கு பெரிய பாட் கொடுத்துருக்கேன், வேறு எதுக்குமே பாட் கொடுக்கல. ஏன்னா அதோட ரூட்டிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக இந்த பாட்டு. அண்ட் இது வந்து டேபிள் ஆரஞ்சு. இதோட சைஸ் அவ்வளோதான் இருக்கும். இதுலேயே எனக்கு ஃபுல்லுமே காய் வந்துருச்சு. another 3 வீக்ஸில் இது பெருசாகிடும், ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுவுமே ஹைப்ரிட் கொய்யா தான். இதுலேயுமே காய் வந்துருச்சு, எனக்கு ஒரு 4 காய் இருக்குது அதில். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல், ஏன்னா இந்த வெண்டைக்காய் வந்து ரெட் கலரில் காய்க்கும். ஸோ அது என்னோடய ஃப்ரெண்டு, அவரோட நேம் நான் சொல்லணும். அவர் எனக்கு நெக்ஸ்ட் என்கரேஜ்மெண்ட்டு ரகுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து நிறைய எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமான நேட்டிவ் சீட்ஸை அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் சீட்ஸை விட ஹைப்ரிட் சீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், நேட்டிவ் சீட்ஸை ட்ரை பண்ணுங்கன்னு இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக எனக்கு காய் இப்போ உங்களுக்கு காட்ட முடியல, கம்ப்ளீட்டாக ஃபுல் ரெட்டில் இருக்கும், மஜந்தா ரெட் கலரில் வரும் அது. இதுலேயுமே ஒரு 4 வெரைட்டி ஆஃப் வெண்டைக்காய் இருக்குது. ரெட் இல்லாமல் இதுலேயே மலை வெண்டை, பொம்மிடி வெண்டை, நாட்டு வெண்டை மாதிரி ஒரு 4-5 வெரைட்டிஸ் இதில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நூல்கல் டர்னிப்ஸ், இது மின்ட்டு, இது வந்து ரெயின் லில்லீஸ்ன்னு சொல்கிறது. இது மழை பெய்யும் போது மட்டும்தான் இது பூக்கும். ரெயின் அடிச்சதுன்னா ஒரு செகண்ட் டைம் ரெயினில் இது பூக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தக்காளி இதில் இருக்குது. ஸோ இந்த தக்காளி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேர் வெரைட்டி, நேட்டிவ் ஒன். இது வந்து காசி தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீட்ஸுமே எனக்கு அந்த ஃப்ரெண்டு ரகுன்றவர் தான் எனக்கு கொடுத்தது. ஸோ இந்த இதில் காசி தக்காளி, அப்புறம் இது வந்து நல்ல பியூர் நாட்டு தக்காளி. இதில் எல்லாமே ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் தக்காளி இருக்குங்க. ஸோ அது எல்லாமே நான் ட்ரை பண்ணி எல்லாமே எனக்கு காய் வந்துருச்சு. இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம், இது பெங்களூர் தக்காளி, இது ஒன்று இருக்குது. ஸோ இது ஃபுல்லுமே காய் எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நேட்டிவ் வெரைட்டி தான், ஒயிட் கலர் பிரிஞ்சால்ஸ். இது கொஞ்சம் நமக்கு மார்க்கெட்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. ஸோ இது வந்து ரேர் வெரைட்டி. இது வந்து நல்லா எனக்கு காய் இப்போ கொடுத்துட்ருக்கு. ஸோ இது வந்து பஜ்ஜி மிளகாய். இது வந்து பர்பிள் கலர், க்ரீன் கலர் அண்ட் பர்பிள் கலர் கத்திரிக்காய். ஸோ பிளான்ட் வந்து குட்டியாக இருக்கும் போதே நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளவரிங்கும் ஃப்ரூட்டேஜும் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து கொடி வகைகள். ஸோ இதில் பீர்க்கங்காய் இருக்குது, பாவக்காய் எல்லாமே நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ட்ராகன் ஃப்ரூட், இது கொத்தவரங்காய், இது வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கேன், இப்போ தான் விதை முளைச்சி வந்திருக்கு. இது கேபேஜஸ்ஸு. அண்ட் இதில் வந்து நான் டபுள் கலர் டர்னிப்பு, மேலே ரெட் கலரில் இருக்கும், கீழே ஒயிட் கலரில் இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி, அது நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் எனக்கு வெளியில் வரல. இது வந்து லெட்யூஸு, இது வந்திருக்கு ஆக்சுவலாக, ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது சும்மா நான் ஹைபிஸ்கஸ் கட்டிங்ஸ் போட்டு வளர்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஹெர்பல் பிளான்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ இது நீங்கள் பார்க்கலாம், வெத்தலை இது. அண்டு இங்கே வந்து துளசியில் ஒரு 3 வெரைட்டி துளசி இருக்குது. நாட்டு துளசி, கருந்துளசி அண்டு ஸ்வீட் துளசி. இது கற்பூரவல்லி, இது லெமன் கிராஸ். இது வந்து ரம்ப இலை அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஃபுட்டில், இது எல்லாமே ஈட்டபிள் தான், ஃபுட்டில் போட்டோம்னா நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இது ஆல் ஸ்பைசஸ் பிளான்ட்டு. அப்புறம் சில சில்லி பிளான்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சாயில் மிக்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே வேறு சாயில் ஆட் பண்ணோம். பட் த்ரூ அவுட்டாக இதுக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர் எதுனா கவுடங். அதுதான் பெஸ்ட்டு ஃபர்டிலைசர். உரம் வந்து பெஸ்ட்டு உரம் வந்து மாட்டு தொழு உரம் தான்.
அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட். ஸோ இதுதான் பேசிக். அது இல்லாமல் நிறைய லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொடுக்குறோம். வாழைப்பழத்தோல், அப்புறம் ஆனியன் பீல், வெஜிடபிள் கம்போஸ்ட், இதெல்லாமே நம்ம ஆடடாக கொடுக்குறோம். ஸோ பேசிக்காக வந்து அந்த வெறும் கவுடாங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சில்லி சாப்லிங்ஸு. ஸோ இது என் பெட்டு சாக்லேட். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பெப்பர் பிளான்ட். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். நிறையா பெப்பர்ஸ் இப்போ வந்துருச்சு எனக்கு. இது பவழமல்லி. இதில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று ஹைப்ரிட் வெரைட்டி இருக்குது, இன்னொன்று வந்து நாட்டு வெரைட்டி. ஸோ இது ரெண்டுமே நான் வச்சுருக்கேன். இது வந்து கேசவர்தினி, இந்த ஆயிலில் யூஸ் பண்ணுற அந்த இதுவும் ஒரு ஹெர்பல் பிளான்ட்டு தான். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். இன்னும் எனக்கு வந்து ஃப்ரூட்டேஜ் வரல. ஸோ இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸை கூட நம்மளோட இந்த கிளைமேட்டில் வந்து வளர்க்க முடியும். இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டு, ஸ்டார் ஃப்ரூட்டு, இது வந்து அத்தி, இதில் கூட ஃப்ரூட் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃப்ரூட்டு வந்து இதுலேயுமே எனக்கு வந்திருக்கு. ஸோ சின்ன சைஸ்லேயே வந்து இந்த அத்திப்பழம் வந்து எனக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப பெருசாக தான் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். ஸ்மால் சைஸ்லேயே நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அதுலேயும் வித்தியாசமான ஃப்ரூட்ஸை கூட நம்மளால் மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சொன்ன மாதிரி இதுக்கு நடுவுலேயும் கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து பாலினேஷன் தேவை, அதனால் அங்கங்கே என்கிட்ட ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஃப்ளவர்ஸ் கொடுக்குற. இதில் ஒரு போகன் வில்லா இருக்குது, அப்புறம் மல்லி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மயில் மாணிக்கம். இது வந்து கொடி மாதிரி போகிற ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது கூட நம்ம கொஞ்சம் ரேரான ஃப்ளவர் தான், ஈஸியாக கிடைக்காது. பட் இது ஈஸியாக வளர்க்க முடியும் நம்மளால். இதுவும் ஒரு ஒயின். இது ஆல் டைம் பூக்கிற மல்லி. இது அந்த குண்டு மல்லி, அடுக்கு மல்லி மாதிரி கிடையாது. இது எனி டைம் பூத்துட்டே இருக்கும். ஆனால் இதில் ஸ்மெல் இருக்காது. ஸோ பார்க்குறதுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் இந்த பக்கம் இருக்க மாதிரி இந்த சைடு ஃபுல்லுமே நான் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு சன்லைட் வந்து நிறையா தேவைப்படும் ஃப்ளவரிங்க்கு. ஸோ நீங்கள் ஷேட் நெட் போட்டிருக்கிறதுனால எனக்கு அந்த சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சைடு எல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நான் நிறையா வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து ஃபுல்லுமே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான் இருக்குது. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஜெர்பெரா, அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணது டிசம்பர் பூ, கனகாமரம், பால்சம், ஆரஞ்ச், நிறையா ஹைபிஸ்கஸ் வெரைட்டி இதில் இருக்குது. பால்சம்லேயே ஒரு 3 கலர் இருக்குது, பீச்சு, பிங்க்கு, ஒயிட்டு. ஸோ ரோசஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளவர். ரோஸாக இருக்கட்டும், ஜாஸ்மினாக இருக்கட்டும். ஸோ ரோசஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நாட்டு ரோஸ்லேருந்து இந்த மாதிரி பட்டன் ரோசஸ், அப்புறம் பன்னீர் ரோஸு, காஷ்மீர் ரோஸு, பெங்களூர் ரோஸுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு மோர் தேன் 15 வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாமே ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் தான், வின்டர் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு. இது வந்து ஹனி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பென்டாஸு. இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி டயாந்தஸு. இது எல்லாமே எல்லா கலர்ஸ்லேயுமே மல்டி கலர்ஸ் நான் இருக்குது, என்கிட்ட இருக்குது. இந்த சைடில் வந்து நான் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. ஸோ நாட்டு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் ஹைப்ரிட் வெரைட்டி. ஸோ நம்ம குக்கிங்கில் நிறைய யூஸ் பண்ணுறது இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தான். ஸோ அதை வந்து நான் 2-3 பேக்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ரூட்டிங் சிஸ்டம் பெருசாக இருக்கும், அதனால தான் நான் வந்து பெரிய சைஸ் பேக் இதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து ஃபுல்லுமே ஃப்ளவரிங் தான். இதெல்லாம் ஹைப்ரிட் வெரைட்டிஸ். அண்டு சின்ன சின்ன இது நான் ப்ராப்பகேஷன் பண்ணி வச்சுருக்கிற பென்டாஸ் அண்டு வின்கா. ஸோ இதெல்லாமே நான் சின்ன சின்னதாக ப்ராப்பகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே அங்கே சொன்ன மாதிரி இது வந்து பெரண்டை. இங்கே வந்து அதுக்கு ஒயின்றதுனால இந்த சைடு வச்சுருக்கேன். 2 ஹெர்பல் பிளான்ட்டு, பெரண்டை அஸ் வெல் அஸ் முடக்கத்தான். அது ரெண்டுமே நான் இங்கே வச்சுருக்கேன். நடுவில் கொஞ்சம் நிறையா குரோட்டன்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஃபுல் ப்ளூம்ஸில் இருக்கும். எல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான் இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ அந்த சைடு வந்து நான் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மல்லி வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம். இது பவழமல்லி. அங்கே பார்த்தது ஹைப்ரிட்டு. இது வந்து நார்மல் நேட்டிவ் வெரைட்டி. எனக்கு இன்னும் இது பூக்கலை. இது முல்லை. இது ஆக்சுவலாக கொடி வகை, பெருசாக போகும். பட் இந்த கொடி வகையை கூட நம்ம கட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஒரு செடி மாதிரி வளர்க்க முடியும். ஸோ அது எனக்கு ஃபுல்லாக ஃப்ளவரிங் முடிச்சு இப்போ சீசனுக்காக ப்ரூனிங் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்க எல்லாமே வந்து மல்லி தான். அடுக்கு மல்லி, அப்புறம் ஊசி மல்லி, முல்லை, குண்டு மல்லி, இந்த மாதிரி எல்லா மல்லியும் இங்கே இருக்குது. இது வந்து நந்தியாவட்டை. நல்ல ரோஸ் சைஸில் பூக்கும். இது ரொம்ப அழகாக இருக்கும். பாரிஜாதமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு வித்தியாசமான பிளான்ட்டு தான். இதோட பூவுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதோட ஃப்ரூட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக அதை மார்க்கெட்டில் கூட நம்மளால் பார்க்க முடியாது.
பட் அந்த செடியை வந்து நம்ம விதை போட்டே வளர்க்க முடியும். நான் அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நல்லா எவ்வளோ பெரிய ஃப்ளவர் வரும், அதில் ஃப்ரூட்டும் வந்து நல்லா ரவுண்டாக பெரிய ஃப்ரூட்டாக கிடைக்கும். ஸோ பேஷன் ஃப்ரூட்டை கூட நம்ம ட்ரை பண்ண முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரூட் என்னென்னா ஸ்ட்ராபெரிஸ். இந்த ஜூஸியான ஸ்ட்ராபெரிஸை நம்மளோட மாடி தோட்டத்தில் நம்மளால் வளர்க்க முடியும். இதில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் எனக்கு இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து காயாகும். ஸோ இதில் கூட நீங்கள் காயை பார்க்க முடியும். ஸோ ஃப்ளவரிங்கும் நல்லா இருக்குது. நம்மளோட கிளைமேட்டில் கூட இதை நல்லா வளர்க்க முடியும். ஸோ இதுலேயும் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பகேஷனும் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸி, நல்ல ஈல்டு கிடைக்கும். அதான் நான் சொல்ல வருது, சின்ன பிளான்ட்லேயே வந்து 10-15 ஃப்ரூட் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிறது வந்து கிறிசாந்தமம்ஸ் மாதிரியே இது வந்து நாட்டு வெரைட்டி தான். இது வந்து ஹைப்ரிட் எக்ஸோரா. இந்த நார்மலாக நம்ம இட்லி பூ பார்ப்போம் இல்லைங்களா, அதுலேயே வந்து இது ஹைப்ரிட் வெரைட்டி. இது வந்து காகிதப்பூ, அந்த வாடாமல்லி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அந்த ஃப்ளவர். இது வந்து சும்மா வாட்டர் பிளான்ட் தான். இது ஃபுல்லுமே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஃபுல்லும் ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் எனக்கு கிடைக்கும். இது வந்து சங்குப்பூ. சங்குப்பூலேயே இது கொஞ்சம் ரோஸ் மாதிரி வர வெரைட்டி. அதுலேயே வந்து இது அடுக்கு சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டல்ஸ் நிறையா இருக்கும். இது வந்து வாட்டர் கேபேஜ். இது ஒன்றே ஒன்று போட்டோன்னா போதும், இதை ஃபுல்லுமே மல்டிப்ளை ஆகி அந்த பாட் ஃபுல்லுமே வந்துடும். ஸோ இதில் ஒன்று தான் போட்டேன், அதோட பேபி பிளான்ட்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து ஹைப்ரிட் செவ்வந்தி. பார்க்குறதுக்கே ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கும் இந்த ஃப்ளவர். இந்த செடியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லுமே ஃப்ளவரிங் இருக்கும், நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். இது பட்ஸும் இதில் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக 1 ரவுண்டு ஃபுல்லாக முடிஞ்சது, செகண்ட் ரவுண்டு இது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நிறைய பட்ஸும் இருக்குது, ஃப்ளவர்ஸும் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி கிறிசாந்தமம் மாதிரியே இருக்கிற செவ்வந்தியில் ஹைப்ரிட் வெரைட்டி தான் இதுவும். அதே மாதிரி ஃபுல் ப்ளூம்ஸ் இதுவும் கொடுக்கும். இது டயாந்தஸ். இதில் நிறைய தாய்லாண்ட் வெரைட்டி பட் ரோசஸ் அண்ட் மாஸ் ரோசஸ் இருக்குது. எல்லா பூவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 30 வெரைட்டிஸ்க்கு மேலே என்கிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. டிசைன்ஸும் வேறு மாதிரி இருக்கும். இந்த நார்மல் பட் ரோஸ் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஹெர்ப்ஸ் தான். இது வந்து விஷ்ணு கிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே எடிபிள், சாப்பிடக்கூடிய ஒரு ஹெர்ப் தான் அது. ஸோ இதோட ஃப்ளவரிங் வந்து அழகாக இருக்கும், ஃபுல்லுமே ப்ளூ கலரில் வரும் ஃப்ளவர்ஸு. இது லான்டனான்னு சொல்லுவாங்க, நம்ம நிறையா பார்க்கலாம், நிறைய கலர்ஸ் இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே இதை நான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும், நிறைய ஃப்ளவர்ஸும் கொடுக்கும். இந்த கார்டனில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நான் எப்படி டெவலப் பண்ணேன், எப்படி ஃபர்டிலைஸ் பண்ணேன்றதெல்லாம் ஒரு யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் நேம் வந்து அனிதாஸ் கார்டனிங் டிப்ஸ். ஸோ நீங்கள் அந்த சேனலில் கூட போய் பார்க்கலாம். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.